உங்களை ஒருவருக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ ஜனமே, நான் நம்புகிறேன் இந்த நாளும் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளும் என்னுடைய செய்தி, கர்த்தர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய அதிகாரத்தை இப்படி பயன்படுத்த முடியும், இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தோடு வாழ முடியும் என்று நான் பேச போகிறேன். தயவுசெய்து உங்களுடைய வேதம் இருந்தால் Numbers chapter 23 verse 23க்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். அந்த வசனம் சொல்லுது, for there is no sorcery against Jacob nor any divination against Israel. Hallelujah. இந்த வசனத்தை பார்க்கும்போது, for there is no sorcery against Jacob nor any divinations against Israel. தேவ ஜனமே, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, குறி சொல்லுவதும் இல்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில விரோதமாய் மந்திரத்தையும் தந்திரத்தையும் செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தால், இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்றைக்கு சகல சத்ருவின் கோட்டைகளை, எல்லைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். இன்றைக்கு அந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த வசனம் சொல்லுது, there is no sorcery against Jacob. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, குறி சொல்லுவதும் இல்லை. தேவனால தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் நீங்களாய் இருக்கிறீங்க. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் வருவான். ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாய் அவனுடைய சகல திட்டங்களை நீங்க மேற்கொள்ள முடியும். அவனுடைய சகல திட்டங்களை நிர்மூலமாக்க முடியும். எப்போ அதை செயல்பட முடியும்? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, அவருடைய வார்த்தையில நீங்க உறுதியாய் நிற்கும் போது. தேவ ஜனமே, be sound in the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்துல நீங்க திடனாய் இருக்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது சகல சத்ருவின் கோட்டைகளை உடைக்க முடியும். இந்த வசனம் சொல்லுது, for there is no sorcery against Jacob. இந்த இடத்துல திட்டம் திளிமாய் கர்த்தர் இந்த இடத்துல வார்த்தையோடு பேசி சொல்லுகிறார், there is no sorcery. அப்ப மந்திரம் இல்லை, குறி சொல்லுவதும் இல்லை. God has given us the authority over every demonical authorities. ஏன்னா அவனுடைய செயல்களை நிர்மூலமாக்க ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவனுடைய செயல்களை நிர்மூலமாக்க முடியும். அவன் நம்முடைய வாழ்க்கையில சீறி கொண்டு வந்தாலும் அவனுடைய செயல்களை நிர்மூலமாக்க ஆண்டவர் நம்மளுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். தேவ ஜனமே, ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த கல்வாரி சிலுவையில கர்த்தர் எதுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினார்? நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுக்க, ஜெயத்தை கொடுக்க, மறு ஜீவனை கொடுக்க, புதிய வாழ்க்கை தரதான் கர்த்தர் இயேசு அந்த கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். தேவ ஜனமே, லூக்காவின் சுவிசேஷத்துல ஒரு வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். தயவுசெய்து உங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். Behold, I give you the authority to trample on serpents and scorpions and over all the power of the enemies. பாருங்க, இந்த வசனத்தை பார்க்கும்போது, behold, I give you the authority to trample on the serpents. பாருங்க, ஆதி பிசாசு மேல ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆதியில் அந்த பிசாசானவன் ஆதாமையும் ஏமாளையும் ஏமாத்தின பிசாசு மேல அதிகாரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது, திட்டம் தெளிவாய் சொல்லுகிறார், behold, I give you the authority to trample on the serpent. பாருங்க, ஆதியில இந்த சர்ப்பத்து மேல ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ சர்ப்பத்தின் ஆவியை மேற்கொள்ள நம்மால முடியும், பிசாசானவனை நிர்மூலமாக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் திட்டம் தெளிவாய் சொல்கிறார், behold ன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் என் தேவ ஜனமே, இந்த அருமையான நியூ ஹோப் டிவி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவருக்கும் சொல்லுகிறேன், பயத்தோடு வேதனையோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். தேவன் சகல அதிகாரத்து மேல உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். You are being chosen by the master in heaven. Hallelujah. சகல சத்ருவை மேற்கொள்ள ஆண்டவர் உனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். Do not fear. Hallelujah. Or do not fret என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயத்தின் ஆவிய பிசாசானம் அநேக நேரத்தை கொடுக்கிறான். அந்த பயத்தை கொடுத்து நம்மள ஆண்டவருடைய விசுவாசத்துல அந்த தூரம் ஆக்க பார்க்கிறான். இன்றைக்கு சகோதராவே, இந்த தொலைக்காட்சியை பார்க்கும் போதே ஆண்டவர் சில பேரோடு பேசி சொல்லுகிறார், பயத்தின் ஆவி அகன்று போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பயம் உங்களை பிடித்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தால், ஆண்டவர் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, ஆண்டவர் உனக்கு தைரியத்தையும் தெளிவின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
தேவ ஜனமே, அந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுது, I give you the authority to trample on serpents and scorpions. Hallelujah. என்ன இந்த வசனம் குறிக்குது தேவ ஜனமே? ஆதி பிசாசு மேலும் சர்வத்து மேலும் சகல அதிகாரத்து மேலும் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வஞ்சிக்கிற ஆவிகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், உங்களை சுத்தி கொண்டு உங்களை எப்படினாலும் வஞ்சிக்க வேண்டும், உங்களை பாவத்தில் போட வேண்டும் என்ற திட்டம் போட்டிருந்தால் அவனுக்கு இடத்தை கொடுக்காதீங்க. இன்றைக்கு தேவையான ஒன்றே ஒன்று, நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கடந்து சென்று அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். தேவ ஜனமே, நீங்கள் அவருக்குள், அவர் உங்களுக்குள் இருந்தால் சகல சத்ருவின் செயலை நீங்க மேற்கொள்ள முடியும். அப்ப ஆண்டவர் உனக்குள் இருந்தால்னா பிசாசானவன் பக்கத்துல வர முடியாது, உன்னை தொட முடியாது. பாருங்க, நாம் யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யோபை பிசாசானவன் தொட முடியல. முதலாவது அவன் ஆண்டவர்கிட்ட போயிட்டு கேட்கிறான், ஆண்டவரே நீ போட்டிருக்கிற அந்த வேலையை எடுத்து போடுங்க, நீங்க வேலையை எடுத்தா தான் நான் வேலையை காட்ட முடியும் என்று சொல்லுகிறான். அப்போ உன்னையும் என்னையும் சுற்றிலும் ஒரு அக்கினி வேலி உண்டு. எப்போ அந்த அக்கினி வேலி நம்மளை விட்டு போகுது தெரியுங்களா? எப்போ பாவம் நம்முடைய வாழ்க்கையில வருதோ அப்போ அந்த அக்கினி வேலி நம்மளை விட்டு போகுது. அப்ப அந்த அக்கினி வேலி நம்மளை விட்டு போகும்போது பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வருகிறான்? நோயை எடுத்துக்கொண்டு வருகிறான், பயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான், பிரிவினை எடுத்துக்கொண்டு வருகிறான், குடும்பத்துல கொழுப்பத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் ஜெபித்தால், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைநிறுந்தால், நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வீட்டை சுற்றிலும் உன் வாழ்க்கையை சுற்றிலும் ஒரு அக்கினி வேலி இருக்கும். அவ பிசாசானவன் உன்னுடைய பொருளை தொட முடியாது, உன்னுடைய எல்லைகளை தொட முடியாது. அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஏனால் அவன் எதனால செய்யணும்னா அவன் முதலாவது ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. ஏனால் யோபு தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறார். அவன் பிசாசானவன் போய் கேட்கிறான், ஆண்டவரே நீ சுற்றிலும் அவருக்கு ஒரு அக்கினி வேலி வைத்திருக்கிறீர, அதை எடுங்கப்பா. இன்றைக்கு தேவச்சனமே, நான் ஒரு காலத்தை சொல்லுகிறேன். மோசே காலத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பிளேக் அனுப்புகிறார். அந்த பிளேக் அனுப்பும் போது பாருங்க, அந்த எந்தெந்த வீட்டுல தேவனுடைய ரத்தம் இருந்ததோ அந்த வீட்டுல பிசாசானவர் பிரவேசிக்க முடியல. Wherever the blood was there on the doorpost, எந்தெந்த வீட்டுல அந்த வாசல் மேல தேவனுடைய ரத்தம் இருந்ததோ, ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இருந்ததோ, அந்த வீட்டுக்குள்ள போக முடியல. தேவ ஜனமே, இது எத்தை குறிக்குது? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு பிசாசானவன் அவனுடைய தூதர்களோடு அவனுடைய ஏஜென்ட்ஸோடு உன்னை தாக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தால், இன்றைக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய வீட்டுக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவருடைய ரத்தம் இருந்தால் அவன் உன்னை அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏனால தேவ ஜனமே, உன்னுடைய கூடாரத்துல என் அப்பா இருக்கிறார், என் ஏசப்பா இருக்கிறார். எதுக்காக? அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தம் உனக்கு மறுஜீவனை கொடுக்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தை பார்க்கும்போது and over all powers of the enemy, அப்போ எல்லா அதிகாரத்து மேல, every powers, whatever it might be your temptation, it might be your personal issues, it might be anything which the devil is overpowering. அது என்னன்னா இருக்கலாம், உன்னுடைய பர்சனல் லைஃபா இருக்கலாம், இல்லாட்டி உன்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையா இருக்கலாம், இல்லாட்டி உன்னுடைய சபையின் காரியங்கள் இருக்கலாம், இல்லாட்டி உன்னுடைய ஊழியத்தின் காரியம் இருக்கலாம். அது என்ன இருந்தாலும் அந்த காரியத்துல பிசாசானவன் ஏதோ ஒரு செயல்பட்டு கொண்டிருந்தால், இன்றைக்கு நாம் சோதித்து பார்த்து அந்த எல்லைகள்ல தேவனுடைய ரத்தத்தை நாம் பூச வேண்டும். We have to apply the blood of Jesus because God said, I have given you the authority. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். அப்ப மனுஷன் மேல அதிகாரத்தை பயன்படுத்தல, துரத்தன சேனையோடு, அந்தகார சேனையோடு, the invisible power of the enemy. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பிசாசானவன் ஒரு ரெண்டு கொம்பை வச்சு வந்து நாக்கு நீட்டணும் உன்கிட்ட வர மாட்டான். அவன் வஞ்சிக்கிறவன். He is a deceiver. He comes and deceives people. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்னா வெளுத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நீங்க வெளுத்திருந்து இருந்தால் அப்ப பிசாசுடைய தந்திரங்களை உன்னால புரிய முடியும். இது ரியலா ஒளியன் தூதனா? Is this really the angel of light or it is God's agent? அப்பதான் உங்களுக்கு புரியணும். அப்ப உங்களுக்கு புரியனாக்கிட்டு இன்றைக்கு தேவஜனமே, if you are not able to understand and analyze the spirits, அப்போ நீங்க எங்கேயோ உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல கனெக்ஷன்ல இல்ல.
அப்ப இன்றைக்கு எப்பமோ பிரதர் எனக்கு லாஸ், எப்பமோ என் சரீரத்துல நோய், எப்பமோ எனக்கு பிரச்சனை. ஆண்டவர் நோய் கொடுக்கதான் வந்தாரா? ஆண்டவர் நோய் கொடுக்கதான் கல்வாரி சிலுவையில மரித்தாரா? No, it is absolutely not, brother, my sister. God had come to give us a complete freedom. கர்த்தர் நமக்கு புதிய ஜீவனை, புதிய வாழ்க்கை கொடுக்க வந்தார். ஆனா அநேக பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது விசுவாசம் இல்லை. See, faith is not there, but some people க்கு விசுவாசம் இருக்கு, ஆனா செயல்ல எடுத்துன்னு வரல. இப்படி நான் சொல்றேன்னா, they have faith on God. ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு. ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், அதிசயங்களை செய்வார், ஆனா எல்லாம் பண்றாரு. ஆண்டவர் செய்வார் என் வாழ்க்கையில, அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது. ஆனா அந்த விசுவாசத்தை அவங்க ஆக்ஷன் எடுத்துன்னு வரல. இப்படி ஆக்ஷன் எடுத்துன்னு வரலன்னா, they are not praying and seeking the face of God. தேவனுடைய சமூகத்தை ஜெபிக்கல, வேதத்தை வாசிக்கிறதுல. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், food இப்படி நாம் எடுக்கிறோமோ, உணவை எப்படி நாம் எடுக்கிறோமோ, அதே போல வேதத்தை நாம் படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்ன பண்ணுதுன்னா, அந்த நேரத்துல, அந்த காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கையில பிசாசனவை எப்ப தாக்குறானோ அந்த நேரத்துல அந்த ஜெபமும் அந்த வேத வாசிப்பின் வார்த்தைகள் பிசாசின் எல்லைகளை உடைக்கும். It will bombard the gates of hell. Hallelujah. ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன்? I have experienced it several times in my ministry. என்னுடைய ஊழியத்திலும் என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் அநேக நேரத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். தேவச்சனமே, எப்போ சோர்ந்து போற நேரத்துலலாம், வேதனையின் நேரத்துலலாம், ஊழியத்தில் அநேக பிரஷர் இருக்கும்போது I could feel God speaking to me through many words. தேவனுடைய வார்த்தை மூலமா பேசுகிறத நான் உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில. அததான் நான் சொல்றேன். Without experience I'm not speaking to you, people of God. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், remember one thing, if the devil has planned something over you, remember there is a great king, the King of Kings and Lord of Lords, the Almighty God, the Master is with you. Hallelujah. தேவஜனமே, இன்றைக்கும் நாம், let us go to the highest level to tear the devil's kingdom. Hallelujah. இவ்வளவு நாள் நம்ம பால் குச்ச நாட்கள் போதும். இன்றைக்கு நாம் நினைக்க வேண்டும், பிசாசு மேலாண்டவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் ஐயோ அவன் மந்திரம் செஞ்சான், இந்த பொம்பளை எனக்கு மந்திரம் செய்து, அந்த ஆளு எனக்கு மந்திரம் செய்யலாம். இதுதான் நம்ம பயந்து பயந்து வாழ்ந்த நாட்கள் போதும். சகோதரி சகோதராவே, God has given you the authority. கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ கவலைப்படுறது தேவையில்லை. தேவன் சொல்கிறார், பாம்பு மேலும் சர்வத்து மேலும் நீ மிதிப்பாய். Hallelujah. It means God says you are an overcomer. பாருங்க, எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, I am an overcomer. நான் மேற்கொள்ளுவேன், என் சகல சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவேன், என் பலவீனத்தை நான் மேற்கொள்ளுவேன், என் நோயை நான் மேற்கொள்ளுவேன், என் குடும்ப பிரச்சனையை நான் மேற்கொள்ளுவேன். I am going to be victorious. Hallelujah. இந்த செய்தி நீங்க கேட்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மாற்றலை தருவார். Hallelujah. பாருங்க, அந்த வசனம் அருமையா சொல்லுகிறார். It says nothing shall by any means hurt you. பை சான்ஸா கூட ஒண்ணு தொட முடியாது. ஏனால் கர்த்தர் உடைய கரம் மேல இருக்கு. ஹalleluya. ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு, கர்த்தர் கரம் என் மேல இருக்கு, கடுகளவும் எனக்கு என்ன இல்ல, பயம் இல்லை. ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, பயம் என்ன விட்டு போ. I have no fear because God is with me. Hallelujah. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு பயம் இல்லை, என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் சகலத்தையும் மேற்கொள்ள போகிறேன், நான் முன்னே கடந்து செல்ல போகிறேன். Hallelujah. கிறிஸ்துவ வாழ்க்கை என்றது தோல்வியான வாழ்க்கை அல்ல. Christian life is not a life to lose, but Christian life is a victorious life. Hallelujah. கிறிஸ்துவ வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கை. தேவச்சனமே, நம் இயேசு கல்வாரி சிலுவையில ஜெயத்தை பெற்றார். Hallelujah. ஏன் சொல்லுகிறேன் தெரியுங்களா? ஆண்டவரை எடுத்துன்னு போய் கல்றல வச்சுட்டாங்க, அந்த டூம்ல வைத்தாங்க. பிசாசானவன் நினைச்சா முடிஞ்சிச்சுன்னு. நான் சொல்றேன், மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார். Hallelujah. The grave couldn't hold him. Hallelujah. மரணம் அவரை பிடிச்சு வைக்க முடியல. இன்றைக்கு பிசாசானவனை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தால், உன் குடும்பத்தை உன்னை அலைக்கழித்துக் கொண்டிருந்தால், இன்னைக்கு சொல்லுகிறேன், சகல சத்ருவின் செயல்கள் இந்த நிமிஷமே உடைக்க போகுது. God is on your side. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் ஜெயமாய் வாழ போகிறேன். I'm going to go with authority. நான் அதிகாரத்தோடு முன்னே செல்ல போகிறேன், முன்னே செல்லுவேன், இந்த யுத்தத்தில் கடந்து செல்லுவேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். Hallelujah. எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், என் அப்பா என்னோடு இருக்கிறார். என்னை ஒரு நாளும் எக்காலத்திலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லுங்க. Hallelujah.
தேவ ஜனமே, I believe strongly. சங்கீதம் 91 அதிகாரம் 13 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். David says so beautifully in Psalm 91 verse 13. You shall tread upon the lion and cobra, the young lion and the serpent. You shall trample under your foot. Hallelujah, hallelujah. அந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுது, you shall tread upon the lions and cobras. அந்த வசனம் சொல்லுது, you shall tread upon the lions and cobras. Hallelujah. அப்போ பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வந்தா அவனே நீ மேற்கொள்ள போகிற. ஆமென். ஏனால் உங்களுக்குள்ள இருக்கிறவர் யூதாவின் சிங்கம். ஹalleluya. The Lion of Judah is in you. Hallelujah. தேவ ஜனமே, விசுவாசிக்கிறீங்களா? Lion of Judah is there with me. Hallelujah. I believe it strongly, people of God. இன்றைக்கு நான் நம்புகிறேன் அந்த வசனத்தின்படி, the young lion and the serpent you shall trample under your foot. நீ நசுக்கி போடுவாய். Hallelujah. உன் கால் கீழே நசுக்கி போடுவாய். இன்றைக்கு அதிகாரத்தோடு எழும்புங்க. இன்றைக்கு பிசாசானவன் அநேக பேரை வைத்து பிள்ளி சூனியம் மாந்திரிக செயல் உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய பிசினஸ்ல அவன் செய்து வைத்திருந்தால், உன்னுடைய பிள்ளைக்கு விரோதமாய், உன் கணவனுக்கு விரோதமாய், உன் மனைவிக்கு விரோதமாய் அவன் ஏதாவது காரியத்தை செய்து வைத்திருந்தால், இன்றைக்கு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். அவனுடைய சகல திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரித்து போடுகிறேன். Nothing, no gates of hell shall prevail over the children of God. ஆண்டவருடைய கரம் உங்க மேல இருக்கு. மோசே நாட்கள்ல இருக்கும்போது ஆண்டவருடைய ரத்தம் அந்த டோர் போஸ்ட் மேல எந்தெந்த வீட்டுல இருந்ததோ அந்த வீட்டுக்கிட்ட பிசாசானவன் வந்து தொட முடியல. தேவ ஜனமே, இன்றைக்கு plead the blood of Jesus all around your house. Make your house as a house of prayer. உங்களுடைய வீடை ஒரு ஜெப வீடாய் மாற்றுங்க. If your house has become like a hell, ஐயோ ஒரு நரக போல ஆயிட்டு இருக்கேன் வீடு என்று நீ யோசித்து கொண்டிருந்தால், நான் சொல்லுகிறேன், today you can make that hell into a heaven today. Hallelujah. இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய அறைக்குள்ள வரப்போகிறார், உன்னுடைய தொழிலுக்குள்ள வரப்போகிறார். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். Allow the Holy Spirit to work in your life. பல மணி நேரங்கள் முழங்கால் போட்டு ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, சபைக்கு போங்க, ஆண்டவருக்குள் நிலைநில்லுங்க. தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டவரால் திறந்து கொண்ட பாத்திரங்கள். You are not created to lose, but you are created to lead a victorious life. Hallelujah. இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன், ஆண்டவர் உன்னை உருவாக்குந்து நீ தோல்வியில போறதுக்கு அல்ல, நீ ஜெயத்தோடு வாழ. ஹல்லேலூயா. அப்பா உன்னோடு இருக்கிறார். விசுவாசத்துல உறுதியாய் இருங்க. நான் சொல்லுகிறேன், take out the unwanted confessions, negative thoughts. வீட்டுல எப்பவுமே grumbling, சண்டை போடுறது, சச்சம் பண்றது, எல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸா உருவாக்குறது, எப்பவுமே ஃபைட் பண்ணிருக்கு, இதெல்லாம் காரியத்தை எடுத்து போடுங்க உங்க வீட்டுல இருந்து. Hello the Holy Spirit. Hello the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அலோ பண்ணுங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீடு ஒரு சின்ன பரலோகமாய் மாறும். Hallelujah. Today people of God, open your heart to Jesus. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தின் சிற்றின்பத்தினால பாவத்தினால நீ இழுக்கப்பட்டவனாய் இருந்தால், இழுக்கப்பட்டவளாய் நீ இருந்தால், இன்றைக்கு உன் உள்ளத்தை நீ இயேசுவுக்காக தருவாயா? Jesus is standing at the door and knocking. உன்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் நின்னு கொண்டு தட்டி கொண்டு இருக்கிறார். உன் உள்ளத்தை தருவாயா? இன்றைக்கு உன் உள்ளத்தை நீ தருவாயா? ஆண்டவரே சொல்லுவாயா, ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க, ஆண்டவரே என்னை தொடுங்க என்று ஒரு விசை நீ சொன்னால், ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க என்று ஆண்டவர் உனக்குள்ள வந்து உன் வாழ்க்கையே மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கையை ஒளியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவ ஜனமே, என்னுடைய கூட்டத்துக்கு ஒரு மகள் வந்தால் பாருங்க, அந்த மகளுக்கு சிவியர் வயிற்று வலி, இரவெல்லாம் அவளால தூங்க முடியலையா, பயங்கர வயிற்று வலியோடு வந்தானா. அவள் சொல்லுகிற ஒரு காரியம், நான் இந்த கூட்டத்துக்கு வரவனா இல்லையா என்று டவுட்டா இருந்தது. ஆனாலும் இப்படியோ நான் என் உள்ளத்தை கடினம் பண்ணி நான் இப்படியோ இந்த கூட்டத்துக்கு வந்தேன். நீங்கள் அந்த நாளில இந்த சபையில நீங்க பேசிக் கொண்டிருந்தீங்க, ஒரு கெஸ்டா அந்த இடத்துல நீங்க ஜெபிக்கும் போது எனக்கு இருந்த அந்த வயிற்று வலி அப்பொழுதே என்னை விட்டு போய்விட்டது. அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான், எவ்வளோ நாளா வயிற்று வலியில கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த நிமிஷம் நீங்க ஜெபிக்கும் போது அப்பொழுதே அந்த வயிற்று வலி என்னை விட்டு போய்விட்டது. எனக்கு பூர்ண சுகத்தை இயேசு கொடுத்தார்.
இந்த மகனுடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை ஏன் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய முடியாது? சிங்கங்கள், கர்ஜிக்கிற சிங்கங்கள் உங்க வாழ்க்கையில சீறிக்கொண்டு வந்தால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். The Lord is there with you. Hallelujah. என் அப்பா நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை தரப்போகிறார். இந்த நிமிஷம் உன் உள்ளத்தை நீ இயேசுவுக்காக தருவாயா? இப்பொழுதே சொல்றீங்களா, ஆண்டவரே தெரிஞ்சும் தெரியாத ஆண்டவரே நான் பாவத்தை செய்தேன், எனக்குள்ள வாங்கன்ற ஒரே ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும், அப்பா உனக்குள்ள வந்து மறுஜீவனை தரப்போகிறார். Hallelujah. If you are addicted with unwanted things, தேவையில்லாத காரியங்களுக்கு நீ அடிமையாய் ஆயிட்டிருந்தா, அந்த அடிமைத்தனத்தையும் என் தேவன் இன்றைக்கு முறியடிக்க போகிறார். இன்றைக்கு எந்த இடத்துல நீ என் தொலைக்காட்சியை நீ பார்த்து கொண்டிருந்தாலும், wherever you are watching me right now, உன்னால முடிஞ்சால் தயவுசெய்து அதே இடத்துல முழங்காலை போட்டு இந்த தொலைக்காட்சி பக்கம் உன்னுடைய வலது கையை திருப்புங்க. என்னோடு சேர்ந்து இந்த சிறிய ஜெபத்தை சொல்லுங்க. ஏசப்பா, தயவாக மன்னிங்க, என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரே. இப்பொழுதே என் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என் தேவனே, இப்பொழுதே ஆண்டவரே நான் செய்த சகல பாவங்களை மன்னித்தரலும். என் தேவன், எனக்காக நீர் அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர் ஆண்டவரே. அதுக்காக கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். உண்மையே நான் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் பாவங்களை நீர் கழுவுனதுக்காக நன்றி, என் உள்ளத்துல நீர் வந்ததுக்காக நன்றி. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை நீங்க ஜெபிச்சிருந்தால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அப்பா உன் உள்ளத்துல வந்து சகலத்தையும் புதிதாக்குவார். அல்லேலூயா. இந்த நிமிஷத்துல நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்க போகிறார். விசுவாசானவர் இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில அகழ்ச்சி கொண்டு உங்க குடும்பத்தை, உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பிசினஸையும் ஒண்ணுமில்லாம ஆக்க வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டிருந்தால், இன்றைக்கு நான் சவாலாய் சொல்லுகிறேன், அவனுடைய சகல திட்டங்களை ஆண்டவர் மாற்றப் போகிறார். இந்த நாளில இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் உங்களுடைய குடும்பத்துல இறங்க போகுது. தயவுசெய்து எந்த இடத்துல இருக்கிறீங்களோ முழங்கால் போடுங்க. யாரெல்லாம் முழங்கால் போட முடியல, நோ ப்ராப்ளம். எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுடைய வலது கையை தயவுசெய்து இந்த தொலைக்காட்சி பக்கம் திருப்புங்க. உங்களால நடக்க முடியாத, உங்களால ஒன்றும் செய்ய முடியாத இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுடைய உள்ளத்துல நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று. இப்பொழுது இந்த நிமிஷத்துல உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம், தெய்வீக வல்லமை இறங்க போகுது. ஆண்டவரே, இப்பொழுது உங்களுடைய தெய்வீக வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரையும் இப்பொழுது இன்றைக்கு விடுதலை ஆக்குவீராக. மாந்திரிக சேல அசுத்தாவின் கோட்டைகளை கிரியைகள் ஆண்டவரை சிக்கிக்கொண்டு தவிச்சு கொண்டிருக்க ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. எல்லா பொல்லாத அசுத்தாவின் கோட்டைகள், பில்லி சூன்யங்கள், மாந்திரிக செயல்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுட்டெரித்து போடுகிறேன். Every evil powers I command you in the name of Jesus, loose that body. அவனுடைய சரீரத்தை விட்டு வெளியகன்று போன்று கட்டளையிடுகிறேன். ஒருவருக்கும் இப்பொழுதே விடுதலை, சுகம் உண்டாவதாக. அந்த குடும்பத்தில் விடுதலை, அந்த குடும்பத்தில் சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்துல பிரச்சனைகள், வேதனைகள் இருந்தால் இன்றைக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, யாராலும் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே, சகோதரிய சகோதராவும் நடக்க முடியாத வேதனையோடு கண்ணீரோடு இருந்தால் இப்பொழுதே அவங்க அறைக்குள்ளே உம்முடைய பிரசன்னம் இறங்கி அவங்களுடைய ஆண்டவரை நடக்க முடியாத இருக்கிற உறுப்புகள் இப்பொழுதே சுகமாகுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இப்பொழுதே எழுப்பி நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சகல சத்ருவின் கோட்டைகள் உடைக்கிறேன், அந்தகார சேனைகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ரிகாவலிமா ரகவ சந்தரவலவரபதியவா. இப்பொழுது ஆம் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. எல்லா பலவீனங்கள் I command you in Jesus name to be loosed right now in the name of Jesus. ஒருவருக்கும் விடுதலை, ஒருவருக்கும் சுகம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் ஆண்டவரே சுகமாக்கினீர் ஆண்டவரே. நடக்க முடியாதவங்க நடக்க போறாங்க. ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர், டிபி, லிவர் ப்ராப்ளம், தைராய்டு, என்னென்ன பிரச்சனையோடு இருக்காங்களோ சகலத்திலிருந்து ஒருவருக்கும் விடுதலை நீ கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு மகன், ஒரு மகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். ஒருவருடைய விடுதலை கொடுத்தீர் ஆண்டவரே, அவங்களுக்கு ஜெயிக்க கொடுத்தீர், ஆசீர்வதித்தீர். ஒருவருடைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட்டீர். கொடுத்த சுகத்துக்காக நன்றி, கொடுத்த விடுதலைக்காக நன்றி, கொடுத்த ஆரோக்கியத்துக்காக நன்றி. எல்லா துதி கனப்புகள் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
God bless you and God be with you.